வந்துச்சு. அதை நீக்கி இப்போ ஓரளவு தெளிவு பண்ணி தந்திருக்கிறேன். இப்போ உன்னுடைய பையனுக்கு நிலையான வேலையும் ஆனந்தமான ஒரு கல்யாணத்தையும் நடத்தி வச்சுட்டா உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தீர்ந்துடும். கால் வந்துட்டு வரலாம். கடனை பற்றி எனக்கு வாயில் வர மாட்டேங்க, அவருக்கு தான் வருதுன்னா இந்தாப்பா மகனுக்கு தொழிலை அமைச்சு தர்றதுக்கு முன்னால் ஒரு பாட்டு சத்தம் காட்டுச்சு. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா, அப்படி ஒரு சத்தம் காட்டுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்பதிக்கு யாரும் போக வேண்டியிருக்கா? போயிட்டு வரும், அப்பப்போ போவேன், கொஞ்ச நாளாக போகல. உன் மகனை போய்ட்டு வர சொல்லு, தொழில் அமைஞ்சிரும், கோடி செல்வம் கிடைக்கும், இந்தா கடன் தீரும். நினைத்ததை நடத்தி வைப்பாய் கோவிந்தா, மறைத்ததை பறித்து வைப்பான் வைகுந்தா. ஆனந்தமா செய்யலாம், போய்ட்டு வரலாம். வாப்பா, உலகத்திலேயே பெண்ணுக்கு நிறைய சக்தி. மருமகா ஒரு வீட்டில் கால் எடுத்து வைக்கிறதுல சரியாக வைக்கலன்னு சொன்னால் வாழ்க்கையே நழுக்கிடும். வரக்கூடிய மருமகா நல்லவனாக இருக்கணும், வரக்கூடிய மருமகனும் நல்லவனாக இருக்கணும். உண்மையா இல்லையா? இதெல்லாம் 50 வயதுக்கு மேலே தான் புரியும். அன்னைக்கு புரிஞ்சு நடக்க போகிறது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம சொன்னால் எவன் கேட்கான் என்ன? இன்னொரு தரம் ஏற்றுக்கிடவே முடியாது. விற்கணுமா? நிலம் வீடு எதையோ ஒன்று விலை பேசணும்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்காராம்ல. யார் யாது? என்னது விலை பேசணும்? அப்படியா? விலைக்கு விற்று தந்துடணும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சுமார் 39 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள உன்னுடைய பூர்வீக சொத்தில் 7 பேர் பங்கு போட்டு குழப்பத்தை உருவாக்கி வச்சுருக்கான். அந்த பங்கீடுகளை சரி பண்ணி காம்பர்மிஷனாக பேசி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. அவங்க எல்லாரும் மனதையும் அப்படியே கட்டி இழுத்து ஒரு கூட்டுக்குள் வைத்து 3 வழக்கறிஞர்கள் மூலமாக பேச வைத்து சொத்தை உன் பங்கை வாங்கி தந்ததாண்டா. வாடா கர்மதாமிக்கு. இதுக்கிடையில் உன் மகனை பார்த்தேன். யோக்கியம் கணக்க உன்கிட்ட பேசுகிறான். எப்படி பேசுகிறான் கேட்டால் என் மகன் யோக்கியம்தான் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவீங்க. ஆனால் ரகசியம் யாருக்கு தெரியும்? அந்த ரங்கம் யாவும் அந்த ரங்கன் அறிவான். உண்மையா இல்லையா? உன் மகன்கிட்ட ஒரு மறைமுகமான தப்பு இருக்குது. அப்படி ஹலோன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிறான். அதில் ஒரு கோளாறு இருக்குது. அவன் உள்ளத்தை திருத்தி தாரேன். ஆனால் அவன் இதுக்கு முன்னாலே பெரிய பிளண்டர் பண்ணிட்டா. அவன் மனத்தை திருத்தி கொண்டு வந்து அடக்கி வச்சா போதுமா, இல்லாட்ட வேண்டாம்ன்றுவியா? அப்படி சொல்லி என் மகனே கால் வந்துட்டு வா, அடிப்போம். உள்ளே திருத்திடுவோம் நம்ம. பத்தியெல்லாம் பொம்பளை பிள்ளைல எவ்வளோ குற்றம் சொல்லுதாங்கண்ணே. எல்லாரும் ஒழுங்காக இருந்துக்காங்க. வரலாம். வாப்பா, குறுக்கில் பிடிக்காமல் பார்த்துக்கிட்டு வா. இந்தா உன் மருமகன் அடங்கி வீட்டுக்கு வருவா. உன் மகனையும் திருத்தி தானே 2ஐயும் ஒன்றா வாழ வைக்க. சொத்து கிடைச்சாச்சு, மகிழ்ச்சியாயிரு. போயிட்டு வா. கர்மசாமிக்கு அண்ணன் வாங்க. சாமி, எனக்கும் என் கூட பிறந்தவங்களுக்கும் அடிக்கடி மனப்போராட்டம் வந்துக்கிட்டு இருக்கு சாமி அப்படின்னு இன்னொருத்தன் கேட்குறாங்க. யாருப்பா அது? ஏக்கா, உங்களுக்கு கூட பிறந்தவங்க எங்கக்கா இருக்காங்க? அது பிறகு சொல்லுவோம். கூட பிறந்தவங்களுக்கும் தனக்கும் பிரச்சனை, மன வருத்தங்களும் குழப்பமும் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஒருத்தன் கேட்காங்க. அது யாருமா? யார்? எத்தனை பேர் கூட பிறந்தாங்க? உன் தம்பி. நீ நம்புறது தப்பு. அம்மம்மா தம்பி என்று நம்பி உன் பிள்ளைய கொடுத்துட்டு சீரழிச்சிட்டிய தாயி. இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா.
தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார். எங்கடா போற? டேய் எங்க போற? 4 ஆண்டு காலங்களாக பொல்லாத கடனும் மனவேதனையும் நடந்துக்கிட்டே இருக்குது வீட்டுக்குள்ளே. இதில் கைதூக்கி விடுறதுக்கு உறவினர்களும் இல்லை, நம்முடைய வாரிசுகளும் சீரில்லை, அவங்களும் சேர்ந்து தான் கிடந்து உருளுதாங்க. அதனால் இந்த சொத்தை கையடிச்சாச்சுன்னா ஒரு சின்ன செட்டில்மெண்ட்டை கொடுத்துட்டு செவனேன்னு உட்காந்துக்கலாம். எங்களை இழுத்தெடுத்து வயசுக்கு நாங்கள் அனுபவிக்க முடியாத துயரத்தை அனுபவிக்கிறோம் கருப்பசாமி, ஒரு முடிவு கொடுத்து கேட்டு வந்திருக்கலாம். நீங்கள் உட்காருங்க, நீங்கள் காலில் வந்துட்டு வாங்க. ஏக்கா வாங்க. எங்க ஒரு கல் பதிச்ச நகையெல்லாம் எங்கக்கா இருக்கு? எவ்வளோ நாளாக இருக்கு? சார் எல்லா சொத்தையும் மீட்டி தந்துருந்தேன். நீலக்கல் என் கண்ணை பறிக்கி. நீலக்கல் தானே? ஓகே பண்ணி தரேன். கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. நண்டுக்கண் இந்தா உங்களுடைய சொத்துக்கு விற்பனையாக ஒரு அட்வான்ஸை வாங்கி செம்மையாக ஒரு முடிவெடுத்து தந்துடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பணம் தரவங்கிட்ட நம்ம கொடுக்கக்கூடாதுப்பா, ஒரே மொத்தமாக செட்டில்மெண்ட் கொடுக்கணும். சரிண்ணா? ஐப்பசிக்குள்ளே முடித்து ஜெயிச்சு தரேன். உன் பையனுக்கு வேலை கிடச்சிரும். புரியல? கண்ணை மூடுங்க. இந்தா தை மாதம் வர பொறுமையாரு. அடுத்த மாதம் பௌர்ணமி குரலில் மகனை பற்றி என்கிட்ட கேளுங்க. கால் போயிட்டு வரலாம். கருப்பசாமிக்கு வாமா. அங்கே தாத்தாவுக்கு கை விடுறா. டேய் என்ன பாடி வைப்பேல, தாத்தாவுக்கு கை விடுறா. ஏய் குட்டி எங்கே போற? உட்காருங்க. யார்ப்பா நீ? பொம்பளை பிள்ளை எங்கே இருக்கா? சண்டையும் சண்டை தூக்கு போடக்கூடிய அளவுக்கு அவன் மனம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி அழுத பிறகும் ஒன்று அவங்க கூட என்ன இருக்க வைங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு என்னையே கூட்டு போங்க, இல்லைனா எங்கேயாவது ஓடி போயிடுவேன் அம்மா அப்படி உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் ஏன் மேலே பாரத்தை போட்டு ஐயா கருப்பசாமி எப்படியாவது என் பிள்ளை மனத்தை மாற்றி அடைக்கி கொடுன்னு கேட்டு வந்திருக்கிய. கால் வந்துட்டு வாங்க. உங்கள் அம்மா எங்கே இருக்கா? எங்கள் அம்மா அங்கே தான் இருக்காங்க. ஏன் உங்கள் அம்மாவுக்கு புத்தி கிடையாதா? நம்ம பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. நல்ல பொம்பளை அப்படி தான் இருப்பான். நீங்கள் ஏற்றுக்கணும். நீ ஏற்றுக்கணும். ஏன் உன் மகன், ஏன் அவன் வந்து உங்கள் மகனுக்கு உன் தம்பிக்கு இன்னொரு கல்யாணம் சேர்த்து முடிச்சு வச்சு பார்க்க வேண்டியதானே? பொண்ணே கிடைக்கல சாமி. 35 வயசுக்கு பெண்ணு கிடைக்கிறது. எருவ மாட்டுக்கு போய் புறாவை கட்டி வச்சுட்டியேடா. பக்கத்தில் வா. இப்போ 2 பேரையும் ஒற்றுமையாக வாழ வச்சா போதுங்களா? கண்ணை முடிக்காது. எங்ககிட்ட பண்ண மாட்டேன்னு சொல்றான். இந்தா ஐப்பசி மாதம் வரை பொறுமையாக இருங்க. உன் பிள்ளைக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தரேன். அதுக்கு அடுத்து அவனுக்கு ஒரு தெளிவை கொடுக்குறேன். உன் வீட்டில் கொண்டு வந்து வை பிள்ளைய. ஐப்பசி வரை பொறுமையாக இருங்க. போங்க. அவனை ஒரு முடிவுக்கு நான் கொண்டு வரேன். சரியா? கோயம்புத்தூர் உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? வெண்ணிலாவானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன். அப்படியே நின்றுக்கலாம். என்ன செய்யணும்னு சொல்லி 2 கேள்வி மட்டும் கேட்டுக்காங்க. உடம்பு சரியில்லை எனக்கு. ஏறக்குறைய உழைக்கிறதா சாகிறதா அந்த நிலைக்கு வந்துட்டு இருக்கு. வயிற்றுல ப்ராப்ளம், தலையில் ப்ராப்ளம்மு, காலை அடிக்கடி வீங்கி போகுது. இது ஒரு பிரச்சனை. என்ன வேலை பார்க்குறீங்க? பார்த்தீங்க இதுக்கு முன்னால்?
முன்னாடி வந்து நான் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருந்தாங்க. அப்புறம் நிமிந்து நில்லுங்க, இன்னைக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் நடந்துருக்கு. நிமிந்து நில்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எல்லாம் தொடாதாங்க, கண்ணை முடிக்காங்க. சரி, கால் ஒன்று வரலாம். நீங்கள் 2 அவர் நிற்கட்டும். எனக்கு மாய மந்திரம் யாரோ செய்திருக்கிறாங்க. வரேன் 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 வரேன். அண்ணன் கொஞ்சம் வாய மூடி இருங்க, நான் வரேன். பக்கத்தில் வந்துருந்தேன். இப்போ நடக்க முடிய மாட்டேன். தலையில் உள்ள நரம்பியல் சம்பந்தமான ஒரு சில பாதிப்பு இருக்குது. கழுத்து சம்பந்தமான வலி, வயிறு, முட்டு, தொடை நரம்புகள் இவைகள்லாம் வயதின் நிலைகளாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மாந்திரிகம், பில்லி சூனியம் சம்பந்தமாக எதுவும் நடக்கவில்லை. இவருடைய மனநிலைகள் இப்போதைக்கு வந்து ரொம்ப தளர்ந்து விட்டன. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு காரணம் 2: நிறைந்த செல்வங்களை இழந்தது, தேவையில்லாத வழக்குகளை சந்தித்தது. இந்த 2 விஷயத்தில் இவருடைய மனம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கை வெற்றியாக்கி தந்துடுறேன், இழந்த செல்வங்களை மீட்டித்தாரேன், ஆயுளுக்கு கண்டம் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். போதுங்களா? ஓகே, ஜெயிக்கிறேன். நாளை காலைல பாருங்கள், காலையில் 8 மணிக்கு பாருங்கள். கர்மசாமிக்கு எல்லா நலமும் ஆனந்தமும் பெற்று வாழ வேண்டுகிறேன். கர்மசாமிக்கு திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? யாருக்கு கல்யாணம்? கால் வந்துட்டோம். வயசாயிருந்தாலே அப்படி தான். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். எனக்கு துண்டுங்களா? இந்த கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், காலில் திருநாகம் சுற்றி இருக்கு. அதனால் பையனுடைய திருமணம் சொந்தமான விஷயத்தில் மனக்குழப்பம். பொண்ணுடைய அடித்தளத்தினுடைய மனதில் திருமணத்தை பற்றி பேசினாலே மன உபாதையும் வேதனையும் ஏற்படுது. இந்த 2 நிலைகளுக்கும் மற்றவர்கள் எதுவும் இடைஞ்சல் பண்ணியிருப்பாங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக மனம் குழம்பி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்கள் உள்ளத்தில். கால் வந்துட்டு வரலாம். யார் இந்த பொம்பளை? தெரியாதா? பக்கத்து 2 மனதையும் செம்மைப்படுத்தி இந்த தை மாதத்துக்கு உட்பட நல்ல மனநிலையோடு உங்கள்கிட்ட ஒப்படைச்சா போதுங்களா? வெற்றியாக்கி தரேன். காலையில் என்னையை பார்த்துட்டு போகிறேன், எல்லாம் ஜெயிக்கிறேன். நல்ல கோயம்புத்தூர் எல்லாரும் போய் உட்காருங்க, எல்லாரும் போய் ஜம்முன்னு டீ அடிங்க, நானும் அடிக்க வேண்டும். ஆனால் கடையில் எல்லாம் ரூபா கொடுத்துருங்க. உட்காருங்க.